எனக்கு டோர் டெலிவரின்னு தான் சொன்னாங்க. வாசல்ல ஒருத்தவங்க நின்னுட்டு தேங்க்ஸ் சொல்லி கையில வாங்கும்போது கீழ வச்சிட்டு போறது ரொம்ப ரொம்ப தப்பு. சும்மா எதுக்கு எடுத்தா எனக்கு தான் என் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பார்வதிக்கு வேறு வேலையே கிடையாதா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்கறதுக்கு என்ன அவ்வளோ ஒரு திமிர், அவ்வளோ யூகோ, அவ்வளோ வந்துட்டு திமிர் பிடிச்ச பொம்பளையாக இருக்குது, பஜாரி பொம்பளையாக இருக்குது. கீழே வந்து அப்படியே வெஸ்ட்டு போகுது. கனி வந்துட்டு அந்த இடத்துல நின்று தேங்க்ஸ்ன்னு சொல்ல வராங்க, அதுக்குள்ளே தன் துணியை கீழே வெஸ்ட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இதை வந்து உள்ளே கேட்டதுக்கு அப்படி தாண்டி பண்ணுவேன், மற்றவங்களோட துணியெல்லாம் நான் பர்சனல் துணியெல்லாம் அது தொட்டுலாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கு. அப்போ என்ன டேஷுக்கு நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு வந்த? இந்த வேலைலாம் இருக்கும்னு தெரியல, டாய்லெட் கழுவுற வேலை, மற்றவங்க துணியை இந்த வேலைலாம் இருக்கும்ல, அப்போ என்ன டேஷுக்கு நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அதுவும் இல்லாமல் லம்பாடி பொம்பளைங்க மாதிரி, பஜாரி பொம்பளைங்க மாதிரி ஊன்னு கத்திக்கிட்டே இருக்கு. காலையில் எழுந்த உடனே இது பேசுறதா கேட்க வேண்டியதாக இருக்குது. கனியும் சும்மா கிடையாது, அவங்களுமே வந்துட்டு அவங்களோட சரியான முகத்தை வந்துட்டு காட்டுறாங்க. அவங்களுமே வந்துட்டு ஏன்னு சொன்னால் எனக்கு மட்டும் ஏன்னு சொல்ல தெரியாதான்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் கத்த, இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்குற நீலாம் சாரி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் எப்போ பார்த்தாலும் என்னையே டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்வதி கத்திக்கிட்டு உட்காந்துட்ருக்கு. பார்வதி காதில் போய் செவில் அடிச்ச மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லணும், யாரும் உன்னை டார்கெட் பண்ணல, நீ ரொம்ப கேவலமான அசிங்கமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, அதனால் எல்லாம் சேர்ந்து உன்னை கேட்குறாங்கன்ட்டு. விஜய் சேதுபதி சார் சொன்ன விஷயத்த அழகாக பார்வதியை எழுப்பி வச்சு சொல்லியிருக்கலாம். பார்க்க சகிக்காமல் பல பேர் பல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அவுட்ஸ்மேட்ஸை மதிக்க மாட்டேற, ரூல்ஸை மதிக்க மாட்டேன்ட்டு அவர் சொல்லியும் மறுபடியும் இந்த டேஷ் பார்வதி இதைத்தான் செஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. கனி வந்துட்டு பார்வதி கிட்ட அவங்க சாரி சொல்லனா நான் இந்த இடத்த விட்டு எழுந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பிக் பாஸ் தலையிடுவாரா மாட்டாரா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.